ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த பச்சை விளக்கு திரைப்படத்திலே என்ஜின் டிரைவர் இடத்தில் நடித்திருந்தார் சிவாஜி. அந்த படத்துக்கு எப்படி புதுமையாக விளம்பரப்படுத்தலாம் என்று அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான மையப்ப செட்டியாருடைய மகன் சரவணன் யோசித்த போது அவருக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ரயில் வண்டிக்கும் இந்த பச்சை விளக்குக்கும் எப்போவுமே சம்மந்தம் உண்டு, உங்களுக்கு நல்லா தெரியும். பச்சை விளக்கு காட்டினா தான் ரயில் போகும். அதனால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு ரயிலை போட்டு சிவாஜியினுடைய படத்தை போட்டு பச்சை விளக்கு மட்டும் பெரிதாக வரைந்து வைத்தால் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நினச்சார் சரவணன். அப்படியே ஒரு விளம்பரத்தை வச்சார். அவர் என்ன நோக்கத்தில் அந்த விளம்பர பேனர் வச்சாரோ அது முழுமையாக நிறைவேறி விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த படத்தை பார்த்து எல்லோருமே ஒரு ரயிலை பற்றிய படம் அப்படின்றதையும் அதில் ஒரு முக்கியமான ரோலில் சிவாஜி நடிக்கிறார் என்பதையும் புரிந்து கொண்டார். இப்போ அந்த படத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு எல்லோரும் ஆலோசித்த போது அந்த படத்தினுடைய இயக்குனரான பீம்சிங் சரவண்கிட்ட சொன்னாராம், அதான் நீங்கள் ஏற்கனவே பச்சை விளக்கை வச்சுட்டு பிரமாதப்படுத்திட்டீங்களே, இன்னும் வேறு பேர் தேடணுமா, பச்சை விளக்கு என்றே அந்த படத்துக்கு பெயர் வைத்து விடலாம் என்று. அப்படித்தான் அந்த படத்துக்கு பச்சை விளக்கு என்று பெயர் வைத்தார்கள். நான் சொல்ல வர்ற செய்தி இது இல்லை, இதை விட முக்கியமான செய்தி இதற்கு பின்னாலே தான் இருக்கிறது. அந்த படத்தை 7000 அடி எடுத்த பிறகு, அதாவது பாதி படத்தை எடுத்ததுக்கு பின்னால் போட்டு பார்த்துருக்கிறார் மையப்ப செட்டியார். அந்த படத்தினுடைய கதைப்போக்கு சுத்தமாக அவர் பிடிக்கல. உடனே தன்னுடைய குமாரர்களை அழைத்து அந்த படத்தினுடைய இயக்குனரை அழைத்து மொத்த கதையை மாற்றுங்க, என்ஜின் டிரைவர் வேஷத்தில் சிவாஜி நடிக்கிறார் அப்படின்றது மட்டும் வைத்துக்கொண்டு மிச்ச கதையை முழுவதுமாக மாற்றி இந்த படத்தை அப்படியே தூக்கி போட்டுட்டு வேறு புதிய படம் ஒன்று எடுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னாராம் மையப்ப செட்டியார். அதுக்கு பின்னால் ஏவிஎம் ராஜன், புஷ்பலதா ஆகியோருடைய பாத்திரங்களை சேர்த்து உருவாக்கப்பட்டது தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பச்சை விளக்கு. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு படத்தை திரும்ப திரும்ப பார்த்தது சரியில்லை அப்படின்னு தோணுன்னே பாதி படம் எடுத்த நிலையிலேயே அந்த படத்தை வீசியிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தமிழ் சினிமாவும் அன்றைக்கி இருந்தது. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், இந்த கொரோனா இடைவெளியில் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 1.5 வருஷம் எல்லாருக்கும் அவகாசம் இருந்தது. இந்த அவகாச நேரத்தில் எல்லா படங்களையும் போட்டு திருத்தி திரும்பவும் எடுத்து மிக அழகான படங்களை உருவாக்கி ஜனங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் அப்படி கொடுக்கின்ற பணியில் நம்முடைய இயக்குநர்களோ தயாரிப்பாளர்களோ ஈடுபட்டார்களா என்றால் இல்லை என்பதுதான் மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி. பராசக்தி படத்திலே நடிகரும் சிவகணேசனை அறிமுகம் செய்த இரட்டையர்களான கிருஷ்ணன் பஞ்சு ஆகிய இருவரில் பஞ்சு குமாஸ்தாவின் பெண் அப்படின்ற படத்தில் உதவி இயக்குநராக பணிபுரிந்தார். அதற்கு முன்னால் எல்லிசா தங்கன் உட்பட பல இயக்குநரிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்த அனுபவம் பஞ்சுவுக்கு உண்டு. அந்த குமாஸ்தாவின் பெண் படத்திலே பணியாற்றும் போது தான் அந்த படத்திலே முக்கியமான பாத்திரத்தில் நடித்த நடிகரான கே.ஆர். ராமசாமியோடு அவருக்கு மிக நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டது. அப்போது என்னைக்காவது எனக்கு படத்தை இயக்குகின்ற ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா நிச்சயமாக நீ தான் அதில் கதாநாயகன் என்று கே.ஆர். ராமசாமியிடம் சொன்னார் பஞ்சு. அதற்கு பின்னாலே இயக்குனர் கிருஷ்ணனோடு சேர்ந்து அவர் இயக்கிய திரைப்படம் தான் பூம்பாவை திரைப்படம். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கிட்ட இந்த படத்துக்கு கதாநாயகனாக கே.ஆர். ராமசாமி ஒப்பந்தம் செய்யுங்கள் என்று கிருஷ்ணன் பஞ்சு ஆகிய இருவரும் சொன்னபோது அந்த தயாரிப்பாளர் அதை அவ்வளவு எளிதிலே ஏற்கவில்லை. அவரை கதாநாயகனாக ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கம் காட்டினார். அப்போது பஞ்சு செய்த காரியம்தான் மிகவும் முக்கியமானது. இந்த பூம்பாவை திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் அதுதான் அவருடைய முதல் படம். அந்த பட வாய்ப்பே அவருக்கு எப்படி கிடைத்தது என்றால் அவருடைய குருநாதரான ராஜா சோண்டோவால் கிடைத்தது. ராஜா சோண்டோ எப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மையான இயக்குனர் பாருங்கள். பூம்பாவை திரைப்படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு ராஜா சாண்டோவை தேடித்தான் முதலிலே வந்தது. அவர் தான் என்னுடைய உதவியாளரான இவர் இயக்கட்டும் என்று பஞ்சுவிற்கு அந்த வாய்ப்பை வாங்கி தந்தார். அப்படிப்பட்ட நிலையிலும் கே.ஆர். ராமசாமி இந்த படத்திலே கதாநாயகனாக நீங்கள் ஒப்பந்தம் செய்யவில்லை என்றால் நான் இந்த படத்தை விட்டு விலகிக் கொள்கிறேன் என்றார் பஞ்சு. கொடுத்த ஒரு வார்த்தையை காப்பாற்றுவதற்கு இந்த மனுஷன் எந்த அளவுக்கு போராடி இருக்கார் பாருங்கள். அவர் இந்த அளவு உறுதியாக இருந்ததுக்கு பின்னால் தான் கே.ஆர். ராமசாமி அந்த படத்திலே கதாநாயகனாக போடுவதற்கு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஒப்புக்கொண்டார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து அவர் 2 பேருக்குமே மிகப்பெரிய பெயரை ஈட்டி தந்தார். பொதுவாகவே திரையுலகில் எல்லா கதாநாயகர்களும் கதை கேட்குறாங்க. ஆனால் கதையை கேட்டுவிட்டு எந்த கதையில் நாம் நடித்தால் நமக்கு பேர் கிடைக்கும் அப்படின்றத எத்தனை கதாநாயகர்கள் சரியாக முடிவெடுக்கிறார்கள் என்பது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். கௌதம் கார்த்திக் தமிழ் சினிமாவிலே எவ்வளோ காலமாக நடித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை இன்னி வரைக்கும் அவர் கொடுக்கல. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 2 மிகப்பெரிய வெற்றி படங்களில் நடிக்கின்ற வாய்ப்பை அவர் இழந்தார். அதை பற்றி தான் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கார்த்தி நடிப்பிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்ற திரைப்படம் கொம்பன் என்ற திரைப்படம். முத்தையா தான் அந்த படத்தினுடைய இயக்குனர். அந்த படத்தினுடைய கதை முதலாக கௌதம் கார்த்திக்கு தான் சொல்லப்பட்டது. அந்த கதை பிடிக்கல, எனக்கு சரியாக இருக்காது என்று அந்த படத்திலிருந்து ஒதுங்கி விட்டார் கௌதம் கார்த்திக். அடுத்து அவர் தவறவிட்ட படத்தை கேட்டிங்கன்னா நீங்களாம் ஆச்சரியப்பட்டு போவீங்க. அந்த திரைப்படம் நானும் ரவுடி தான் என்ற திரைப்படம்.
விஜய் சேதுபதிக்கு எப்படிப்பட்ட பெயரை அந்த படம் வாங்கி கொடுத்தது அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த படத்துடைய கதையை கேட்ட கார்த்திக் கூட இந்த படத்தில் நடிச்சுன்னா நிச்சயமாக இந்த படம் உனக்கு பேர் வாங்கி தரும் என்று கௌதம் கார்த்திக்கிடம் சொல்லியிருக்கிறார். அதையும் தாண்டி அந்த படத்தை நிராகரித்திருக்கிறார் கௌதம் கார்த்திக். அப்படின்னும் போது என்ன சொல்லுது? சினிமா தொழிலுக்கென்று இருந்த மரியாதை முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது என்பதை விளக்குவதற்குத்தான் ஒரு சின்ன சம்பவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பாசமலர் திரைப்படத்தில் கைவீசம்மா கைவீசு என்று சிவாஜி இறுதிக்கட்ட காட்சியை நடித்திருப்பார். அந்த காட்சியை திரையிலே பார்த்துவிட்டு கண் கலங்காதவர்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சிவாஜி மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு அந்த காட்சியை நடித்திருப்பார். அந்த காட்சியை நடிக்கிறதுக்காக படப்பிடிப்புக்கு ஒரு நாள் இடைவெளி வேண்டும் என்று கேட்டாராம் சிவாஜி. அந்த காட்சியிலே நடிப்பதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்காக சிவாஜி கேட்ட அவகாசம் அது. மறுநாள் காலையில் அந்த காட்சி நடிப்பதற்காக அதே மூடில் இறங்குறார் சிவாஜி. அவர் செட்டுக்குள்ளே அடி எடுத்து வைத்தவுடன் பின் ட்ராப் சைலன்ஸ் என்று சொல்வார்களே, அப்படி ஒரு மரண அமைதி அந்த செட்டுக்குள்ளே. இப்போ அந்த காட்சியை படமாக்க தொடங்குகிறார் பீம்சி. கைவீசம்மா கைவீசு என்று சிவாஜி கண்ணீர் விட்டபடி அந்த காட்சியை நடித்து முடிக்கிறார். மொத்த செட்டில் இருந்தவர்களும் கண் கலங்குகிறார். அந்த காட்சி பார்த்திங்கன்னா மொத்தம் 100 அடி தான். திரைப்படத்தில் ஒரு நிமிஷத்துக்கு சற்று அதிகமாக வரும், அவ்வளோதான். அந்த காட்சியை நடிப்பதற்கு அப்படிப்பட்ட ஒரு டெடிக்கேஷன் அந்த நடிகரிடம் இருந்தது. அந்த காட்சி அந்த அளவுக்கு சீராக படமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக செட்டில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் அப்படி ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். இப்போ சினிமா பாணியில் சொன்ன கட்டு நெக்ஸ்ட்டு சீன். சிவகுமார் உணர்ச்சி வசப்பட்டு மிகவும் உணர்ச்சிகரமாக ஒரு காட்சி நடித்து கொண்டிருக்கிறார். 10 அடி தூரத்தில் அதே சீரியலில் நடித்து கொண்டிருக்கிற இன்னொரு பெண் டெலிஃபோனில் கத்தியபடி இருக்கார். இப்படி பக்கத்துலேயே ஒரு பெண் கத்திக்கிட்டு இருந்தால் எப்படி உணர்ச்சி பூர்வமாக ஒரு காட்சியை நடிக்க முடியும்? சிவகுமார் அந்த சின்ன பெண்கிட்ட, ஏம்மா இவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடாதா என்று கேட்கிறார். சாரி சார் என்று அந்த பெண் கொஞ்சம் தள்ளி போய் நின்று பேசியிருந்தால் அது பக்குவம். என்ன சார் பேச்சு பேசுகிறீங்க, இத்தனை வருஷமாக நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இது எப்படியும் டப் பண்ண போகிறீங்க, அப்படிங்கும்போது டப்பிங்கில் பார்த்துங்க என்று சொல்லிவிட்டு தன்னுடைய பேச்சை டெலிஃபோனில் தொடர்ந்தாராம் அந்த நடிகை. சிவகுமார் திரைப்பயணத்தை நிறுத்துவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது இந்த சம்பவம் தான். அன்றைக்கி சினிமா உலகம் எப்படிப்பட்ட டெடிக்கேஷனில் இருந்தது, இன்றைக்கி எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்குது, இதற்கப்புறமும் நாம் நடிக்க வேண்டுமா என்று சிந்தித்த சிவகுமார் இனி திரைப்படமானாலும் தொலைக்காட்சி தொடரானாலும் நடிப்பதில்லை என்ற முடிவை அன்று எடுத்தார்.